குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சர்டன் ஹேபிட்ஸ் எவ்வளோ எசென்ஷியல் லைஃப்க்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன மாதிரியான ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்? நம்பர் 1, இப்போ நான் வேலைக்கு போகிறேன், இன்றைக்கி காலையில் வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பரை எடுத்து நான் இன்றைக்கி என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ எழுதும் போது எது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் முடிக்கணும், எது எனக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரில் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எழுதிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நான் ஷெட்யூலாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, இந்த ஒர்க் எனக்கு முடிச்சு கொடுக்குறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவங்களுக்கு ப்ளீஸ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் எதெல்லாம் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் வெரி வெல் சே நோ, எனக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு நான் லீஷராக இருக்கும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல பழகிக்கணும். நம்பர் 3, இன்றைய காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு, ஏஐ அது இதுன்னு வருது. ஸோ நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு தினமும் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்தில் வரைக்கும் நியூ திங்ஸை நம்ம படிக்கணும். ஸோ நிறைய படிக்கிறதுனால நம்மளுடைய அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்பர் 4, நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் நம்ம அதை ஃபோக்கஸ்டாக ப்ரெசண்ட்டில் இருந்து பண்ணணும். ஸோ ஏற்கனவே நடந்த விஷயம், இதை இப்படி பண்ண நான் இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த எண்ணமே வரக்கூடாது. அதே மாதிரி இது எனக்கு நல்ல அவுட்கம் வருது அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை நம்ம கற்பனை கொண்டு போகக்கூடாது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது அதை ப்ரெசண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு அது பெஸ்ட் அவுட்கம்மை கொடுக்கும். ஓகே. நம்பர் 5, நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஒரு வீக்லி அப்டேட் மாதிரி இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கா, இதெல்லாம் நான் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீக்லி அப்டேட் பண்ணிக்கிட்டேன்னா அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், நான் இப்போது நிறைய ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் ஒரு பெஸ்ட் பிளானர் என் கூட வச்சுக்கிட்டா என்னோடய டாஸ்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெஸ்ட் பிளானர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு நம்மளுடைய லைஃப்க்கு. சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ஒரு நல்ல தூக்கம் இருக்கணும். அதாவது நைட்டு ஏர்லி த பெட், ஏர்லி மார்னிங் வேக்கப் வந்து கொஞ்சம் ஏர்லியராக இருக்கணும். அதாவது நைட்டு நீங்கள் தூங்க போகிறது ஒரு 9 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கலாம். ஸோ இப்படி எந்திரிக்கிறதுனால என்னன்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுனால உங்களுடைய ஃபிசிக்கும் உங்களுடைய மைண்ட் செட்டும் வந்துட்டு ரொம்ப அப்ராப்ரியேட்டாக நல்லா ஆக்டிவாக வேலை செய்ய முடியும். உங்களால் நல்லா திங்க் பண்ண முடியும், ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம உடம்பை நம்ம நல்லா மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு ஒரு ரெமுனரேஷன் வருது, நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எனக்கு ஒரு இன்சென்டிவாக தராங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வர எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம அதில் ஒரு தோராயமான ஒரு அமௌண்ட்டை ஒரு சேவிங்ஸாகவோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ நம்ம போட்டு வைக்கிறது நல்ல ஹேபிட். ஸோ இதெல்லாம் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் நான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டை லீட் பண்ணலாம். நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.